எல்லாருக்கும் வணக்கங்க. மீண்டும் மெய்ப்பொருள் காண்க தளத்திற்கு எல்லாரையுமே நான் வரவேற்கிறேன். நம்ம லிஸ்ட்ல இருக்கிற ஸ்டாக்ஸ்ல ஒரு சில நியூஸஸ்லாம் வந்திருக்குங்க. அந்த நியூஸ் எல்லாம் இன்னைக்கு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இன்னைக்கு மார்க்கெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 168 பாயிண்ட்ஸ் வந்து டவுனு. நிஃப்டி க்ளோசிங்ல 23,644ல ட்ரேட் ஆயிட்டு இருந்ததுங்க. எஃப்ஐஐஸ் இன்னைக்கும் வித்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். போன வாரத்துல எஃப்ஐஐஸ் ஒரு 10,000 கோடிக்கு பக்கமா டிசம்பர்ல வித்திருந்தாங்க. ஆக்டிவா இருக்க மாட்டாங்க அப்படின்ற செய்தி எல்லாருக்குமே தெரியும். ஸோ நெக்ஸ்ட் மந்த் திருப்பி வந்தாங்க அப்படின்னா எவ்வளோ செல்லிங் ப்ரெஷர் இருக்கும், எவ்வளோ இன்னும் இறங்கும் அப்படின்றது நம்ம உறுதியாக சொல்ல முடியாதுங்க. பேங்க் நிஃப்டி ஒரு 358 பாயிண்ட் வந்து டவுன்ல இருந்தது. ஸோ அவசரப்பட்டு எங்கேயும் போய் என்டர் ஆயிராம கன்சர்வேட்டிவா 1, 2 இல்லை 5, 10 அதுக்கு மேலே கன்சிடர் பண்றது இப்போதைக்கு நல்ல நேரம் கிடையாதுங்க. அடுத்து நம்ம கோல்டுக்குள்ள போவோங்க. கோல்டு வந்து போன வாரம் ஒரு 35 ரூபாய் ஏறி இருந்தது. 7,135ல இருந்தது. இன்னைக்கு ஒரு 15 ரூபாய் ஏறி இருக்குங்க. 7,150ல இருக்கு பெர் கிராம். 22 கேரட் கோல்டு ரொம்ப ஃபிளாட்டா தான் இருக்கு. ரொம்ப ஏறல இறங்கல போன வாரமும். இந்த வருஷம் ஃபுல்லாவே இப்படிதான் ஃபிளாட்டா இருக்கும் அப்படின்ற மாதிரி நான் நினைக்கிறேங்க. கோல்டு இடிஎஃப்ஆ வாங்க முடியாதவங்க, வாங்காதவங்க, மிஸ் பண்ணவங்க அவங்க எல்லாருமே கன்சிடர் பண்றதுக்கு இந்த வருஷம் 2025 ரொம்ப நல்ல சான்ஸ் கிடைக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். அடுத்து அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயோட மதிப்புங்க. தொடர்ந்து நம்ம 1.5 மாசமா ட்ரேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அது வந்து தொடர்ந்து சரிஞ்சுக்கிட்டே இருக்குதுங்க. இப்ப ஒரு டாலர் வந்து 85 ரூபா 55 காசு 85.55ல இருக்குங்க. போன வாரம் 70 வரைக்கும் போச்சு. 85.70 வரைக்கும் போச்சு. போயிட்டு கொஞ்சம் ரெக்கவரி ஆயிருக்கு. டாலரை வித்து அதை கொஞ்சம் ஸ்டெபிலைஸ் பண்ண ட்ரை பண்றாங்க. பட் கண்டினியூஸா இறங்கிட்டே இருக்கு. ஃபார்மா கம்பெனி, ஐடி கம்பெனி, தென் ஆட்டோ எக்ஸ்போர்ட்ஸ் எல்லாத்துக்குமே இது வந்து நல்ல செய்தி. நாட்டுக்கு இது நல்ல செய்தி இல்லை. இது வந்து எவ்வளவு தூரம் இந்த வேகமா இறங்குறத முதல்ல நிப்பாட்டணும். நம்ம இதை பல தடவை பேசிட்டோங்க. அடுத்து இந்த அப்டேட்ஸ்குள்ள போயிடலாங்க. டாடா மோட்டார்ஸ்ல ஒரு நியூஸ்ங்க. என்ன அப்படின்னா, இவிஸ் இருக்கு இல்லையா, இவிஸ்ல நம்ம வந்து சார்ஜ் போடுறோம். ஒரு தடவை நீங்க சார்ஜ் போட்டீங்க அப்படின்னா, சார்ஜ் போட்டதுக்கு அப்புறம் அந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிள் அந்த 4 வீலரை நீங்க வந்து ஒரு 500 கிலோமீட்டர்ஸ் கண்டினியூஸா ரன் பண்ற மாதிரி அவங்க வந்து ஒரு திட்டத்தெல்லாம் வகுத்துருக்குறாங்க. அந்த மாதிரி இவிஸை வந்து அவங்க ஃபியூச்சர்ல லான்ச் பண்ண போறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து நல்ல செய்தி. நம்ம ஏற்கனவே B11 லிஸ்ட்ல டாடா மோட்டார்ஸை வச்சிருக்கிறோம். நல்லா இறங்கி வந்திருக்குது. யூபிஎஸ் எவ்வளவு சொன்னாங்களோ அதை விட ஒரு 100 ரூபாய் இறங்கி வந்திருக்கு. இன்னும் இறங்கினாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. இன்னும் 2 நாள்ல டிசம்பர் மாசத்தோட சேல்ஸ், தென் Q3யோட சேல்ஸ் எல்லாமே தெரிஞ்சிடும். டாட்டாவா இருந்தாலும் சேல்ஸ் இல்லை, பெர்ஃபார்மன்ஸ் இல்லை அப்படின்னா அடிதான் விழுவும். அடுத்தது ஹீரோ மோட்டர் கிராப். ஹீரோ மோட்டர் கிராப் வந்து ஏற்கனவே ஹார்லி டேவிட்சன் கூட ஒரு டைப் போட்டிருந்தாங்க. அந்த பார்ட்னர்ஷிப்பை வந்து இன்னும் எக்ஸ்பேண்ட் பண்றாங்க. எதற்காக எக்ஸ்பேண்ட் பண்றாங்கன்னா 2 விஷயத்துக்காக பண்றாங்க. ஒன்று வந்து ஹார்லி டேவிட்சன் X440 அப்படின்ற ஒரு வேரியன்ட் வந்து ஒரு நியூ வேரியன்ட் வந்து டெவலப் பண்றதுக்காக அவங்களோட பார்ட்னர்ஷிப்பை எக்ஸ்டெண்ட் பண்றாங்க. தென் நியூ மோட்டார் சைக்கிள் டெவலப்மெண்ட்ஸ், அதாவது ஹார்லி டேவிட்சனும் ஹீரோவும் சேர்ந்து ஒரு புதிய மோட்டார் சைக்கிள்ஸ் வந்து டெவலப் பண்றதுக்கு அவங்களோட டைப் பார்ட்னர்ஷிப்பை எக்ஸ்பேண்ட் பண்றாங்க. இது வந்து நமக்கு நல்ல செய்தி. நம்ம லிஸ்ட்ல இருக்குது. நம்ம வந்து இன்னும் குறையும் அப்படின்னு சொல்லி யூபிஎஸ் வந்து இன்னும் ஒரு இப்போ 4,120 150 இருக்கு இல்லையா, அவங்க 3,200 வரைக்கும் வரும்னு சொல்லியிருக்கிறாங்க. நம்ம தொடர்ந்து அதை வாட்ச் பண்ணிக்கிட்டே தாங்க இருக்கோம். அடுத்து தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க்ல ஒரு நியூஸ்ங்க. 30/12/2024 இன்னைக்கு புதுசா ஒரு 4 பிரான்ச் வந்து திறக்கிறாங்க. ஒன்று வந்து திருச்சியில இருந்து மதுரை போற வழியில துவரங்குறிச்சி அப்படின்ற இடத்துல, இன்னொன்று வந்து வாரணாசி உத்தரப்பிரதேஷ்ல, அப்புறம் 2 பிரான்ச் வந்து கோயம்புத்தூர்ல. எதுக்கு இதை இன்னைக்கு முக்கியமா சொல்றோம் அப்படின்னா, இப்ப கடைசி ஒரு 1.5 மாசத்துல 440ல இருந்து கிட்டத்தட்ட 500 வரைக்கும் ஏறிடுச்சு. சான்சஸ்லாம் வந்து மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லி நினைச்சிருப்பாங்க நிறைய பேர். அவங்களுக்கு கன்சிடர் பண்றதுக்கு மறுபடியும் அது 450 நோக்கி வருதுங்க. இது வந்து கிட்டத்தட்ட 1.5 வருஷமா இங்கிட்டு தான் போயிட்டு இருக்கு. 450ல இருந்து 520, 510, திருப்பி 430 வந்துகிட்டு இருக்குங்க. இந்த டைரக்டர்ஸ்குள்ள இருக்கிற இஷ்யூஸ், தென் கேஸ், அதனால இது வந்து பெரிய மூவ்மெண்ட் இல்லை. பட் ரொம்ப ஸ்ட்ராங்கான பேங்க் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துக்கணும் இல்லையா. புதுசா உள்ள வர்றவங்களுக்கு 1, 2 அதுக்கு மேல வாங்க முடியாது அப்படின்றவங்களுக்கு, கன்சர்வேட்டிவா இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்றவங்களுக்கு நம்ம வந்து இதை கன்சிடர் பண்ணலாம்னு சொல்லியிருந்தோம். ரைட். இதுல என்ன இந்த பேங்கோட ஸ்ட்ரென்த் அப்படின்னா கேபிட்டல் அடிக்யூசி ரேஷியோங்க. என்ன கேபிட்டல் அடிக்யூசி ரேஷியோ அப்படின்னா அவங்கள்ட்ட எவ்வளவு எலிஜிபிள் கேபிட்டல் இருக்கு, தென் டிவைடட் பை ரிஸ்க் வெயிட்டட் அசெட். அதாவது அவங்களோட கேபிட்டல் தென் ரிஸ்க் அசோசியேட்டட் வித் கேபிட்டல், அது ரெண்டுக்குள்ள ரேஷியோ தாங்க. ஆர்பிஐ என்ன சொல்றாங்க, 10, 11, 12 இந்த ரேஞ்சில் வந்து நீங்க செட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. பட் இவங்களுக்கு ப்ரைஸ் கேப் கிவன் பை ஆர்பிஐ, அதாவது அது மாதிரி 2 மடங்கு 25க்கு மேல இருக்குங்க. நம்ம லிஸ்ட்ல இருக்கிற பேங்க்லேயே இதுக்கு தான் வந்து கேபிட்டல் அடிக்யூசி ரேஷியோ ரொம்ப ரொம்ப அதிகம். ரொம்ப ஸ்ட்ராங்கான பேங்க். அன்செக்யூர்ட் லோன் ரொம்ப ரொம்ப கம்மி. எல்லாமே செக்யூர்ட் லோன் தான். புக் வேல்யூவோட கம்மியா இருக்குது. ஸோ சான்ஸை மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஞாபகப்படுத்துறதுக்காக இந்த செய்தியை நான் இன்னைக்கு உள்ள கொண்டு வந்தேன்.
அடுத்து நம்ம லிஸ்ட்ல இல்லை, பட் ஃபியூச்சர்ல லிஸ்ட்ல வர்றதுக்கான சான்சஸ் இருக்கும்னு நினைக்கிறேங்க. டாடா ஸ்டீல், ரைட், இன்டர்நேஷனல் பிசினஸ்ல இவங்களுக்கு வந்து ஒரு சில ப்ரெஷர்ஸ் எல்லாம் இருக்கு. முக்கியமா யூரோப்ல இந்த என்விரான்மெண்டல் ரெகுலேஷன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரிஞ்சன்ட் ஆகிட்டு இருக்குங்க. 2030க்குள்ள அவங்க வந்து ஃபுல்லா இந்த ரெனியூபிள் செக்டாருக்கு ஃபோக்கஸ் பண்றாங்க. தென் எமிஷன்ஸை வந்து குறைக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க இல்லையா. நெதர்லாண்டு, அதாவது டாடா ஸ்டீல் நெதர்லாந்து பிளான்ட்டுக்கு ஒரு 27 மில்லியன் யூரோஸ் வந்து ஃபைன் வந்திருக்குங்க டியூ டு என்விரான்மெண்டல் வயலேஷன்ஸ். நெதர்லாந்து கவர்மெண்ட் வந்து ஃபைன் வந்து இம்போஸ் பண்ணியிருக்காங்க. கம்பெனியை த்ரெட்டன் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னா, நீங்க வந்து ப்ராப்பராக அதில் புது டெக்னாலஜியை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு, அதாவது எமிஷனை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக அதில் உள்ள டெக்னாலஜியை நீங்கள் வந்து மாற்றுறதுக்கு நிறைய இன்வெஸ்ட் பண்ணுங்க. அதுக்கு ஒரு டைம் லைன்லாம் கொடுத்துருக்காங்க. நீங்கள் சீக்கிரம் மாற்றலை அப்படின்னா உங்கள் லைசன்ஸ் வந்து நாங்கள் கேன்சல் பண்ணிடுவோம் அப்படின்ற மாதிரி த்ரெட்டன் பண்ணியிருக்கிறாங்க. டாடா ஸ்டீல் வந்து ஏற்கனவே அந்த வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க யூரோப்பில். குறிப்பாக யுனைடெட் கிங்டமில் வந்து அவங்களோட பிளாஸ்ட் ஃபர்னஸ், ஸ்டீல் மேனுஃபேக்சரிங் பிளான்ட்ல இருக்கிற பிளாஸ்ட் ஃபர்னஸ்லேருந்து அவங்க வந்து டிஆர்ஐ, அதாவது டைரக்ட்லி ரெடியூஸ்டு அயான் எலக்ட்ரிக் ஆர்க் ஃபர்னஸ்க்கு ஷிஃப்ட் ஆகி வர்றாங்க. அதுக்காக அவங்க வந்து ஒரு $5 பில்லியன் செலவு பண்ணணும். யுனைடெட் கிங்டம் கவர்மெண்ட் வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்கு அது சில பேச்சுவார்த்தைகள்லாம் நடந்ததுங்க. அதே யூரோப்பில் இருக்கிற டச், அதாவது நெதர்லாந்தில் மறுபடியும் அவங்களுக்கு ஒரு ஃபைன் போட்டிருக்காங்க. இதில் என்ன அவங்களுக்கு புதுசாக வருது அப்படின்னா, ஆப்ரேஷனல் சேலஞ்சஸ் இருக்குது. அவங்க வந்து பிளான்ட்டை வந்து மூடிடக்கூடாது, அது வந்து ஒரு சில டிமாண்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணும். பட் டு பி ஃப்ராங்க், யூரோப்பில் டிமாண்ட் வந்து ஃப்ளாட்டாக தான் இருக்குது. ஸ்டீலுக்கு அதிக டிமாண்ட் இல்லை. தென் ஃபினான்ஷியல் சேலஞ்சஸ், ஒரு 250 கோடி பக்கமாக ஃபைன் போட்டாங்க அப்படின்னா அடுத்த வருஷம் அவங்களுக்கு அது வந்து ஒரு ஃபினான்ஷியலாக அவங்கள வந்து இன்னும் டைட்டன் பண்ணலாம். தென் என்விரான்மெண்டல் கன்சர்ன், ரைட், அவங்களுக்கு அங்கே நார்ம்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. 2030க்குள்ள இவங்க வந்து எமிஷனை குறைக்கணும் அப்படின்றதுக்காக அவங்க இப்போலேருந்தே ஆரம்பிக்கிறாங்க. உடனே 2030ல எப்படி குறைக்கிறது? இப்போலேருந்து அந்த வயலேஷன்ஸ் எல்லாம் பார்த்து ஃபைன் போடுற வேலையெல்லாம் அவங்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறாங்க. இவங்களும் வந்து ஷிஃப்ட் ஆகிறதுக்கான வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க. பிளாஸ்ட் ஃபர்னஸ்லேருந்து இந்த கிரீன் ஸ்டீல் மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு, அதாவது ஹைட்ரஜன் ஃபியூல் யூஸ் பண்ணலாமா, அவங்க எலக்ட்ரிக் ஆர்க் ஃபர்னஸ்க்குள்ளே உள்ள வர்றாங்க. இவங்களும் வந்து எல்லாத்துலேயும் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ ஷார்ட் டேர்மில் இது வந்து இன்னும் வைட் ஓப்பன் ஆகும்னு நினைக்கிறாங்க. நம்மளுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம ஏற்கனவே 80s வாங்கியிருக்கிறோம், அப்புறம் 138 இருக்கு. இந்த Q3 ரிசல்ட் வந்து இதனால பாதிச்சது அப்படின்னா அடிப்பாங்க மறுபடியும். பெர்ஃபார்மன்ஸ் இல்லை அப்படின்னா, பெர்ஃபார்மன்ஸ் இல்லாமல் நம்ம அடிச்சாங்கன்னா கமான் அப்படின்னு சொல்லி நம்ம பிஇயை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம அதை லிஸ்ட்டில் சேர்க்கறதுனா சேர்த்துக்கலாங்க. ஒரு சில கேள்விகள்லாம் வந்திருக்குங்க. கோல் இந்தியா வந்து ஏன் நீங்கள் கன்சிடர் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு, ஏன் கன்சிடர் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ தான் நான் பார்த்தேன், டாடா ஸ்டீலில் நிறையா எமிஷன்ஸ் எல்லாம் வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக ஸ்ட்ரிஞ்சென்ட்டாக அவங்க ஆக்ஷன் எடுக்கிறாங்க. யூரோப்பில் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா, இந்தியாலையும் அப்படி வராதுன்னு கிடையாதுங்க. யூரோப்பில் 2030னா நம்ம 40, 35, 50ல நம்மளும் இங்கே கொண்டு வந்துடுவோம். ரினியூபிள்ஸ்க்கு தான் ஃபோக்கஸ் பண்ணுவோம். இந்த கன்வென்ஷனல் ஃபாசில் ஃபியூல் சைடு நம்ம ஏற்கனவே போகிறதில்லைன்னு சொல்லியிருக்கோம் இல்லையா, இதெல்லாம் வந்து நம்மளும் அவாய்ட் பண்ண ட்ரை பண்ண ஆரம்பிச்சிருவோம். ஏன்னா ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கினவங்களுக்கு இப்போ நல்ல ப்ராஃபிட்டாக இருக்குங்க. இனிமேல் நெக்ஸ்ட் 25 இயர்ஸ்க்கு எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல உறுதியாக. நம்ம ஆக்சுவலாக அந்த பஸ்ஸை மிஸ் பண்ணிட்டோம். இப்போ நம்ம வேறு பஸ்ஸில் தாங்க ஏறணும். மியூச்சுவல் ஃபண்ட், ஒரு பெஸ்ட் மியூச்சுவல் ஃபண்ட் 15 இயர்ஸ் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு எந்த ஃபண்ட் வந்து நல்லா இருக்கும்னு கேட்டிருக்கிறாங்க. நான் மியூச்சுவல் ஃபண்டில் பெரும்பாலும் இன்வெஸ்ட் பண்ணுறதே இல்லை. அப்படி யாராவது என்னுடைய நண்பர்கள் கேட்டாங்க அப்படின்னா, இண்டெக்ஸ் ஃபண்ட், நிஃப்டி 50 இண்டெக்ஸ் இருக்கும், எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ கம்மியாக இருக்கிறத பார்த்து போடுங்க அப்படின்னு சொல்லி முடிச்சிருவேங்க. எனக்கு வந்து இப்போ நிஃப்டி 50லேயே அண்டர் வேல்யூடாக இருக்கிறது, நல்ல ப்ரொமோட்டர் இருக்கிறதா நம்ம பார்க்குறோம். இப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்கு தாங்க நம்ம இங்கே பேசுகிறோம். மியூச்சுவல் ஃபண்ட் எது திருப்பி போய் மியூச்சுவல் ஃபண்டுக்குள்ளே போகணும் அப்படின்றதுக்காக நம்ம இதை சொல்லலை. இது வந்து ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக, எப்படி வந்து ஒரு ஸ்டாக் வந்து பிக் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பீட்டர் லின்ச் அவர்கிட்ட கற்றுக்கிட்டோம், பெஞ்சமின் கிரஹாம்கிட்ட இருந்து கற்றுக்கிட்டோம், தென் மார்கன் ஹவுசல்கிட்ட இருந்து கற்றுக்கிட்டோம் இல்லையா. அதைத்தான் வந்து நம்ம சொல்கிறோம். இதுதான் வந்து லாங் டேர்முக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் வேணும் அப்படின்னா, ஒரு அண்டர் வேல்யூட் ஸ்டாக்கு, ஒரு நல்ல இன்ட்ரென்சிக் வேல்யூ இருக்க ஸ்டாக்கு, அந்த ஸ்டாக் ப்ரைஸ் குறையிறப்ப, இப்போ ஹீரோ வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் இன்னும் குறையும்னு. டாடா மோட்டார்ஸ் ஏற்கனவே இறங்கி வந்திருக்கு. இந்த மாதிரி எல்லாரும் தெரிச்சு ஓடுறப்போ நம்ம வந்து வேல்யூவேஷன்ஸை பார்த்து உள்ளே என்ட்ரு ஆகணும் அப்படின்னா நமக்கு நல்ல கெயின் கிடைக்கும். அந்த எஜுகேஷன் பர்பஸ்க்காக தாங்க நம்ம இதை நடத்துகிறோம். மியூச்சுவல் ஃபண்ட் என்னன்னு சொல்கிறதுக்காக கிடையாது. ஸோ இதெல்லாம் தான் இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணணும்னு நினச்சேன். அடுத்தது எதுவும் சந்தேகங்கள் இருந்தால் கேள்வி கேளுங்க, நம்ம ஃபர்தராக டிஸ்கஸ் பண்ணுவோம். எல்லாருக்கும் நன்றி.